வணக்கம். ஆகஸ்ட் 9ஆம் தேதி நிப்டி அண்ட் பேங்க் நிப்டியோட இன்ட்ராடே வியூஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம 15 மினிட் சார்ட் வந்து இன்ட்ராடே சார்ட் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பர்சனலாக நம்ம ஆல்ரெடி டெலகிராம்லேயும் ஏற்கனவே போட்ட வீடியோலையும் சொல்லியிருக்கேன். 24,400 ரெசிஸ்டன்ட், 24,000ன்றது வந்து சப்போர்ட். இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நமக்கு வந்து ட்ரேட் நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அதே போல் தான் நமக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் வந்து நடந்துட்டு இருக்குது. இந்த ரேஞ்சுக்குள்ளே நடக்கிற ட்ரேடில் இன்டர்மீடியட் சப்போர்ட் வந்து நமக்கு வந்து பார்த்தோம்னா 24,191ன்றது வந்து நமக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா நமக்கு ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஒரு பெரிய கேப் டவுனுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஹோல்ட் பண்ணி நமக்கு அகைன் சப்போர்ட் எடுத்த இடம் வந்து பார்த்தோம்னா 24,191. அதே 6ஆம் தேதி ஓப்பனிங் ஆனதும் 24,191. 24,191 பிரேக் பண்ண பிறகு நமக்கு 2வது முறை பிரேக் பண்ண பிறகு என்ன பண்றாங்கன்னா 959 சப்போர்ட் லெவல் வந்திருக்காங்க. அடுத்து 7ஆம் தேதி ஒரு கேப் அப்பும் எங்க நடந்திருக்குன்னா 24,191 மேலதான் நடந்திருக்கு. நடந்து கீழே வர பேர்ஸ் ட்ரை பண்ணும்போது அகைன் இதே ஏரியாவில் தான் சப்போர்ட் எடுத்து நமக்கு 348 வந்து நமக்கு ரீச் ஆயிருக்காங்க. அதன் பிறகு 7ஆம் தேதி முழுக்கவே நமக்கு 24,191 வந்து சப்போர்ட் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல ரெஸ்டன்ட் 348 வந்து நமக்கு பிரேக் பண்ண முடியல. அப்போ இந்த ஒரு பெரிய ஒரு 400 புள்ளிக்குள்ள இருக்கிற ரேஞ்ச் பவுண்ட் ட்ரேட்ல நமக்கு 24,191 348ன்றதும் ஒரு மிடில் ஆஃப் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா வந்து நமக்கு வந்து ஹேக் பண்ணியிருக்கு. இப்போ நமக்கு 24,191 கீழே நமக்கு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங் மூவ்மெண்ட்டும் நமக்கு வந்து இங்கே வந்து நடந்திருக்கு. இப்போ இந்த மூவ்மெண்ட் பார்க்கும்போது நமக்கு இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு டெக்னிக்கலாக பார்க்கும்போது ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்ல வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா க்ளோசிங் வந்து வந்திருக்காங்க. ஒருவேளை நாளைக்கு ஒரு கேப் அப் நடக்கலாம் அப்படின்னா 24,200 190 ஒரு கேப் அப் நடந்து நமக்கு அகைன் வந்து ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்றாங்க அப்படின்னா நமக்கு டார்கெட் வந்து என்னவா இருக்குன்னா 24,040ன்றது வந்து நமக்கு வந்து டார்கெட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 24,040 சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா அகைன் வந்து 23,951 அதாவது பர்சனல் சப்போர்ட் லெவலை வந்து ரீச் பண்ண நமக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்கு. ஒரு குயிக்கான ஒரு டார்கெட்டா வந்து 24,040 வந்து நம்ம எடுத்துக்கலாம். எப்பன்னா நமக்கு அகைன் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே சஸ்டெயின் ஆகுறப்ப அந்த 24,040 வந்து நம்ம டார்கெட்டா வந்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஒருவேளை 24,200க்கு மேலேயே நமக்கு வந்து ட்ரேட் நடக்கிறாங்க அப்படின்னா இங்க ஒரு கரெக்ஷன் நடக்கிறாங்கன்னா அந்த கரெக்ஷனோட பிரேக் அவுட்டை பொறுத்து ஒரு அப் மூவோ இல்லை வந்து அகைன் வந்து ஒரு மறுபடியும் நமக்கு டவுன் மூவோ நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஃபர்தரா நம்மளுக்கு கீழே வரணும் அப்படின்னா நம்ம இங்க கொடுத்துருந்த ட்ரெண்ட் லைனை வந்து நம்மளுக்கு பிரேக் பண்ணி நம்மளுக்கு ட்ரேட் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்தரா நம்மளுக்கு கீழே வரதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா இந்த ரேஞ்சில் இந்த ட்ரெண்ட் லைனை ஒட்டின இதில் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு சைட்வே மூவ்மெண்ட்ஸ் வந்து நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இப்போ நம்ம ஓப்பனிங் ஆனதுக்கு பிறகு நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட்டும் அந்த சப்போர்ட் லெவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணுற மாதிரி நாளைக்கு வந்து நான் வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். அதாவது ப்ரீ ஓப்பனிங் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு அன்னைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம டெக்னிக்கலான வியூ வந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைனில் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகியிருக்கு. அந்த ட்ரெண்ட் லைனை வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் இருக்கும். அகைன் அப்படி இல்லாமல் ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்தாங்கன்னா இந்த அகைன் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் வந்து மூவ் ஆகுது வந்து சான்சஸ் இருக்கு. 348ன்றது வந்து இப்போதைக்கு இன்ட்ராடேல வந்து ஒரு ஸ்ட்ராங் லெவலாக நம்மளுக்கு வந்து இருந்துட்டு இருக்கு. 24,348 24,191 அதாவது 24,200க்குள்ள மேலே ஓப்பன் ஆகி சஸ்டெயின் ஆனால் நம்ம அகைன் இந்த ரேஞ்சில் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். நமக்கு இந்த ட்ரெண்ட் லைனை ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னா அப்படின்னா டவுன் சைட் டார்கெட்டான 24,040 வந்து வரதுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்கு. அதாவது ஆகஸ்ட் 9ஆம் தேதி. இப்போ ஒரு வாரமாவே நல்ல வலாட்டைல் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு நாளைக்கு வெள்ளிக்கிழமை வந்து ஒரு என்னன்னா ஒரு சைட்வே மூவ்மெண்ட்டும் நடக்கலாம். அதாவது ப்ரீமியம் வந்து நமக்கு என்ன ஆகும்னா ப்ரீமியம் வந்து காலியா பண்றதுக்கான மூவ்மெண்ட்ஸ் வந்து அதுக்கும் நமக்கு சான்சஸ் வந்து இருக்கு. டெக்னிக்கலா பிரேக் அவுட் ஆனாலும் உடனே ஸ்ட்ரைட்டா டார்கெட் ரீச் ஆகாம நமக்கு என்ன பண்ணலாம்னா மெதுவாக கீழே இறங்கி வரலாம். அப்போ நமக்கு வந்து ப்ரீமியம் ட்ரேட் அதாவது ஆப்ஷன் ட்ரேட் பண்றவங்களுக்கு ப்ரீமியம் வந்து அதிகமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிறது வந்து நமக்கு வந்து ஆகாது, இன்க்ரீஸ் வந்து ஆகாது.
பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு 49,700 50,500ன்றது வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் லெவல். இன்னைக்கு வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட் எடுத்துக்கிற ஏரியா வந்து பார்த்தோம்னா ஒரு 50 புள்ளி கம்மியாகி நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட் எடுத்திருக்காங்க. 50,439. இப்போ அவங்களும் வந்து நமக்கு ஒரு அப் ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட்ல வந்து நமக்கு வந்து இருக்காங்க. அதே போல டவுன் ட்ரெண்ட் லைனும் ஃபார்ம் பண்றாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அகைன் இந்த ட்ரெண்ட் லைனோட ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ட்ல ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிஜெக்ஷன் ஆகி இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் 50,100 வந்து நம்மளுக்கு 15 மினிட்ஸ்ல க்ளோசிங் வச்சாங்க அப்படின்னா நம்மளோட டார்கெட் வந்து 49,921 நம்மளுக்கு இம்மீடியட் டார்கெட்டா வந்து இருக்கும். ஒரு இங்க வந்து ஒரு கரெக்ஷன் நடந்து ஒரு அப் மூவ் நடந்து நமக்கு வந்து என்ன பண்ணலாம் அகெயின் 920 பிரேக் பண்றப்ப நம்மளுக்கு 829 வரைக்கும் நாளைக்கு வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. இந்த 2 டார்கெட் வரணும் அப்படின்னா நமக்கு வந்து 50,100 கீழே 15 மினிட்ஸ்ல வந்து நமக்கு வந்து ட்ரேட் ஆகணும். ஒரு கேப் அப் நடந்தாலும் நமக்கு வந்து கேப் அப் நடக்கிறதுக்கு 50,200ல ஓப்பன் ஆனாலும் நம்மளுக்கு கேண்டல் க்ளோசிங் வந்து நமக்கு 50,100 கீழே வராங்க அப்படின்றப்ப நமக்கு வந்து என்ன பண்ணணும் டவுன் சைடில் மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த அப் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகாத வரைக்கும் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து அகெயின் வந்து ரெசிஸ்டன்ட் போகிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து இல்லை. நமக்கு டவுன் சைட் மூவ் தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த அனலைஸ் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.